பார்த்தீங்கன்னா சென்ற முறை கன்னிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையில் அவங்க இறப்புகள் எப்படி நீங்கிறது, கன்னின்னா யாரு, அவங்க இறப்புகள் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். இந்த கன்னிகள் இறப்பு எதனால் ஏற்படுகிறது, பாலாரிஷ்ட பாலகிரக தோஷம் 16 வருஷத்துக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறவங்க டக்குன்னு நீங்க பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்க பண்ணிடாதீங்க. இதுக்கு உடல் கட்டு மந்திரம் வேணும், திசை கட்டு மந்திரம் வேணும், எல்லை கட்டு மந்திரம் வேணும். நம்ம ஊருக்கு எல்லை கட்டுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த மந்திரங்கள்லாம் பழகி இருக்கிறவங்க தான் இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியும். இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் அல்லது பூசாரிகளுக்கு கத்துக்கிட்டு அவங்க இதை தொழிலா பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால நீங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்க பயன்படுத்திக்கலாம். பாத்தீங்கன்னா முதல் வருஷம் குழந்தை பிறந்து முதல் வருஷம் ஒரு மாதம் வரைக்கும் கன்னி தேவதை என்று சொல்லக்கூடிய மோகனாங்கி தேவதை இவரால் தான் அந்த குழந்தைக்கு முதல் பாதிப்பு ஏற்படுது அப்படின்ட்டாங்க. சரி, முதல் மாசம் முடிஞ்சிருச்சுன்னா சரியா போயிருமா அப்படின்னா அது எப்ப வேணுமாலும் நடக்கலாம் அந்த வருஷத்துக்குள்ள அப்படிங்கிறது தான். அப்போ அந்த முதல் வருஷம் இந்த தேவதையால் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது இப்ப இந்த காலகட்டங்களில் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கிறாங்க. பழங்காலத்துல எந்திரத்தின் வாயிலாக தான் செய்ய முடியும். இது முதல் வருஷங்க. இரண்டாம் வருஷம் அப்படிங்கிறத பார்க்கும்போது 2 மாசத்துக்கு இருக்கும். இரண்டாவது வருஷம் 2 மாசத்துக்கு அது எந்த மாதிரி எந்த நாட்கள்ல வரும் அப்படிங்கிறத ஜோதிடத்தின் ரீதியாக அது கணிக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்க. அந்த 2வது மாதம் அப்படிங்கிறது வைத்திரி நீலகண்டி துர்க்கை தேவதை அப்படிங்கிறது. இந்த தேவதை அந்த குழந்தைகிட்ட சேட்டை பண்ணி அந்த குழந்தைய உடம்பு கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத இந்த 2வது மாசத்துக்கு சொல்லப்பட்டிருக்குது. 3வது வருஷத்துல 3 மாதங்களுக்கு அது நீடிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 மாதம் எப்ப அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக தான் கணிக்க முடியும். கன்னி தேவதை விரோத கன்னி காளி தேவதைன்னு கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்ட்டா காளி தான் இதுக்கு இந்த குழந்தைக்கு தொந்தரவு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இந்த விரோத கன்னி காளி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 3வது வருஷத்துல வர்றது இந்த காளியால தான் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. 4ஆம் வருஷம் 4 மாதங்களுக்கு அது நீடிக்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அது கன்னி தேவதைங்கிறது ருத்ர காளாகினி பைரவி அப்படிங்கிற தேவதை ஆக்கிரமிப்பு பண்ணுது. அந்த குழந்தைய ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த உடம்ப கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய இந்த தேவதை செய்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எதுக்காக செய்துட்டு இருக்கிறாங்கிறது கடைசியில் நம்ம பார்க்கலாம். இதை மட்டும் கவனிக்க. 5ஆம் வருஷத்துல பாத்தீங்கன்னா கன்னி தேவதை ஆகாச பாதிர ஜின்னு அப்படின்ட்டா இது எல்லாமே ஒரு இதுதான் நான் பின்பற்ற சொல்றேன். நான் அந்த தேவை ஆக்கிரமிப்பு செஞ்சு இந்த 5ஆம் வருஷத்துல குழந்தைக்கு 5ஆம் வருடம் நடப்பில் இருக்கும்போது இந்த பாதிப்பை ஏற்படுத்துது இந்த தேவதை அப்படிங்கிறது. 6ஆம் வருஷத்துல பாத்தீங்கன்னா வைத்திரி பாலகன்னி அப்படிங்கிற தேவதை பாலகன்னி அப்படின்னா அது ஒரு குழந்தை பிசாசு தான். அந்த கன்னி தேவதை ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த குழந்தையை தொந்தரவு கொடுக்குது அப்படிங்கறதான் இந்த 6ஆம் வருஷத்தினுடைய இது பலமா கொடுக்கும். 6 அப்படிங்கிறது பலமா கொடுக்குங்க, கவனம் வச்சுக்கோங்க. 3, 6, 8, இந்த 12 இந்த மாதிரி வர நம்பர்ல வரக்கூடிய தேவதைகள் ரொம்ப கொடூரமா இருக்கும். அதுலயும் 8வது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே சிரமத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்க்கும்போது 7ஆம் வருஷத்துல ருத்ர கௌரி மாரியம்மை அப்படிங்கிற தேவதை அந்த குழந்தைய ஆக்கிரமிப்பு பண்ணுது. ஆக்கிரமிப்பு பண்ணி தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு வரும் அப்படிங்கிறது தான். 8ஆம் வருஷம் அப்படிங்கிறத பார்க்கும்போது சுப்ரா மாதாங்கி பகவதி தேவதை அப்படிங்கிறத கொடுக்குறது. இது பாத்தீங்கன்னா இந்த தேவதையும் ஒரு ஜின்னு போலதான். 9வது வருஷத்துல பாத்தீங்கன்னா குணாத்தி வாயாக்கினி கூடோரி தேவதை அப்படிங்கறத கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி 10ல பாத்தீங்கன்னா ஆகாஞ்சி காளாகினி ருத்ரி தேவதை அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. 11ல பாத்தீங்கன்னா பஞ்சமி பாதிரி மகா காளின்னு கொடுத்திருக்கிறாங்க. 12 அப்படிங்கறத பார்க்கும்போது அரக்கி உச்சாங்கி நீலி தேவதை அப்படிங்கறத கொடுத்திருக்கிறாங்க. 13 அப்படிங்கறத பார்க்கும்போது உச்சாங்கி பிடாரி தேவதை அப்படிங்கறத கொடுத்திருக்கிறாங்க. 14 அப்படின்ட்டு பார்க்கும்போது உக்கிர வீரம் அப்படின்ட்டா இது ஒரு ஆண் தேவதை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆண் கன்னி
அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 15 அப்படிங்கறத பார்க்கும் பொழுது பேச்சி அம்மன், மயான ருத்ரி, அதாவது மயானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி. 16ங்கிறது தான் வந்து கன்னி தேவதை அப்படிங்கறத பார்க்கணும். தெய்வ கன்னி பால மோகினி அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. பால மோகினா பயந்துறாங்க, எல்லாமே பிசாசுகள் தான் இருக்கிறது, அத்தனையுமே பிசாசுகள் தான். இந்த பிசாசுகளால ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை தான் நம்ம வந்து 16 வருஷத்துக்கும் இந்த பால கிரக தோஷம் அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில பார்க்கும்போது இது நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்ட்டா இதுக்கான படையல்கள் கேட்டுதான் வந்து அந்த தெய்வங்கள் வந்து இந்த குழந்தைய ஆக்கிரம் பண்ணுது. அந்த படையலை போட்டு நாம அவங்களுக்கு பூஜை பண்ணி எந்திர தகடுகள் அதுக்கான மந்திர உபதேசங்கள் எல்லாம் செஞ்சு தான் அனுப்பி வைக்க முடியும். இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டுருமானா கட்டுப்படாது. அதுக்குதான் இந்த உடல் கட்டு, திசை கட்டு, எல்லை கட்டுன்னு மந்திரம் வந்து சித்தி செய்தவங்க மட்டும்தான் இதுல இறங்கி அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு இருக்க முடியும். அதனால வந்து நீங்க வந்து பொதுமக்களாகி நீங்கள் யாரும் இதை செய்யக்கூடாது. இவை அனைத்துமே எச்சினி தேவதைகள் தான், சரிங்களா? அத்தனையுமே வந்து துஷ்ட சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதனால நீங்க வந்து கோயில் பூசாரிகளாக இருந்தாலும் சரி, ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்மளை வந்து விருப்பம் இருக்கிறவங்க நம்மளை நேரில் அணுகி இதுக்கு உண்டான மந்திர தீட்சை, எல்லை கட்டு, திசை கட்டு, உடல் கட்டு மந்திரங்கள் எல்லாம் நீங்க கத்துக்கிட்டு நீங்க தொழிலாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். அதற்கு நீங்க அணுக வேண்டிய என்னோட கான்டாக்ட் நம்பரை நீங்க வந்து அணுகலாம். இந்த வீடியோ பதிவை இறுதி வழி பார்த்ததுக்கு நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.